இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஐம்பெரும் காப்பியங்கள், அதுக்கப்புறம் ஐஞ்சிரும் காப்பியங்களோட ஒரு குயிக் ரிவிஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். எல்லாருமே வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. இந்த டைமில் இந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிப்ரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே படித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் தெரியுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இதுலேயும் முக்கியமாக வந்து நம்ம 2014 2024 அட் ப்ரெசென்ட் வரைக்கும் நடந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரோட ஒரிஜினல் கொஸ்டின்ஸ்லேருந்து தான் இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஐம்பெரும் காப்பியங்கள், ஐஞ்சிரும் காப்பியங்கள் இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம தனியாக எடுத்து கொடுத்துருக்குறோம். இது வந்து ஒரு குயிக் ரிவிஷனாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கடிகை என்பதன் பொருள் யாது? ஆப்ஷன் ஏ கடித்தல், ஆப்ஷன் பி கடுகு, ஆப்ஷன் சி காரம், ஆப்ஷன் டி அணிகலன். கடிகை என்பதன் பொருள். ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அணிகலன். ஸோ இதுக்கு அடுத்தது நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள், இதனை கூறியவர் யார்? நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள். இந்த கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓல்டு புக் ப்ளஸ் நியூ புக் ஸோ ரெண்டுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அந்த ஓல்டு புக்கில் இருந்தும் கொஷின்ஸ் வந்து இருக்கும், நியூ புக்கில் இருந்தும் கொஷின்ஸ் வந்து இருக்கும். இந்த கொஷின்ஸ் மட்டும் பார்த்தாலே போதும். மேக்ஸிமம் இதுக்குள்ளே இருந்து தான் வந்து உங்களுக்கு ஐம்பெரும் காப்பியமாக இருந்தாலும் ஐஞ்சிரும் காப்பியமாக இருந்தாலும் உங்களுக்கு கொஷின்ஸே வந்து கேட்பாங்க. ஏன்னா எல்லா பார்ட்லையும் கவர் ஆகி தான் இந்த கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு. நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள், இதனை கூறியவர் ஆப்ஷன் சி இளங்கோ அடிகள், ஆப்ஷன் ஏ சித்திரை சாத்தனார், ஆப்ஷன் பி புகழேந்தி புலவர், ஆப்ஷன் சி இளங்கோ அடிகள், ஆப்ஷன் டி ராமலிங்க அடிகள். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இளங்கோ அடிகள். ஸோ இதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க. கோவலன் கண்ணகி மதுரையில் யாரிடம் அடைக்கலப்படுத்தப்பட்டனர்? கோவலன் கண்ணகி மதுரையில் யாரிடம் அடைக்கலப்படுத்தப்பட்டனர்? கவுந்தி அடிகள், மாதரி, மாதவி, நெடுஞ்செழியன். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மாதரி. ஓகேங்களா, மாதரி. கவுந்தியடிகள் அப்படிங்கிறவங்க கோவலன் கண்ணகி கூட வந்து வந்திருப்பாங்க, வழித்துணையாக வந்து வந்திருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மாதரி தான். ஸோ இதுக்கான அடுத்த கொஸ்டின் பாருங்க. உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்படும் காப்பியம் எது? ஆப்ஷன் ஏ மணிமேகலை, ஆப்ஷன் பி சீவக சிந்தாமணி, ஆப்ஷன் சி வளையாபதி, ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம். உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். சிலப்பதிகாரத்தோட பாடல் வரிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உரைநடை வசனங்களாகவே வந்து மேக்ஸிமம் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ உரைநடையிலான பாடல் அதுதான் வந்து உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம். ஸோ இதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக. ஓகேங்களா, கவுந்தியடிகள், அதுக்கு நேரம் வந்து ஆயர்குல மூதாட்டி, மாதரி மாநாயகனின் மகள், மாதவி சமணத்துறவி, கண்ணகி ஆடலரசி. ஸோ இதில் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து மாறி இருக்கு. ஓகேங்களா, இங்கே ஏ வரணும், இங்கே பி, இங்கே சி, இங்கே டி. ஆன்சர் பண்ணுங்க. கவுந்தியடிகள் யாருன்னா சமணத்துறவி, அவங்களோட கூட வந்து வருவாங்க. அதுக்கு அடுத்தது மாதவி, எதெல்லாம் தெரியுதோ அதை முதல்ல மேட்ச் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிரும். மாதவி ஆடலரசி. ஓகேங்களா, அப்போ சிக்கு 4, ஏக்கு வந்து 3, ஏக்கு வந்து 3, சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4. அதுக்கு அடுத்தது என்ன இருக்கு? மாதரி ஆயர்குல மூதாட்டி. அடுத்தது கண்ணகி மாநாயகனின் மகள். ஓகேங்களா, அப்ப ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். 3, 1, 4, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இது வந்து பொறுத்துக தான். சிலம்பு கண்ணகி. ஓகேங்களா, அதாவது ஆக்சுவலாக அந்த காப்பியத்தோட தலைவியை வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, சிலம்பு கண்ணகி, மணிமேகலை மாதவி, கம்பராமாயணம் சீதை, சூளாமணி டேஸ் நிரப்புக. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி சுயம் பிரபை. சுயம் பிரபை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது வந்து பொறுத்துக்கு தான். அறுவை வீதி, கூல வீதி, பொன் வீதி,
மறையவர் வீதி. பட்டியல் 2ல அந்தனர் வீடு, பொற்கடை வீதி, ஆடைகள் விற்கும் வீதி, அடுத்தது தானிய கடை வீதி. ஸோ இதோட ஆன்சர் பார்ப்போம். அறுவை வீதி அப்படிங்கிறது ஆடைகள் விற்கும் வீதி, ஏக்கு வந்து 3. அடுத்தது கூல வீதி, பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தானிய கடை வீதி, அடுத்தது பொன் வீதினே இருக்கு, பொற்கடை வீதி, அடுத்தது மறையவர் வீதி அப்படிங்கிறது அந்தனர் வீதி. நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஜஸ்ட் வந்து இதை லிசன் பண்ணிட்டாலே போதும், உங்களோட ரீகால் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக பார்க்குறவங்க ஐம்பெரும் காப்பியம் ஐஞ்சிரும் காப்பியங்களில் இந்த கொஷின்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு கவனிச்சாலே போதும், இதுலேருந்து எந்த கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. சண்பக பாண்டியன் என்னும் பெயர் பெற்ற பாண்டிய மன்னன் யார்? ஆப்ஷன் ஏ வங்கிய சேகர பாண்டியன், ஆப்ஷன் பி கூன் பாண்டியன், ஆப்ஷன் சி சூடாமணி பாண்டியன், ஆப்ஷன் டி பொற்கை பாண்டியன். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சூடாமணி பாண்டியன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். வையை நாடவன் யார்? வையை நாடவன் யார்? சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன். ஸோ ஆப்ஷன் சி பாண்டியன். நெக்ஸ்ட் கொஸ்டின். தவறான விடையை தேர்வு செய்க. சிலப்பதிகாரம், கைலாயமலை, பி கம்பராமாயணம், சிறுங்கி பேரம், ஆப்ஷன் சி தேம்பாவணி, வளன், ஆப்ஷன் டி சீராபுராணம், மந்தராசலம். தவறான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம், கைலாயமலை. ஸோ இதுதான் வந்து தவறு. ஓகேங்களா? ஸோ இது சிலப்பதிகாரம் இமயமலை அப்படின்னு இருந்ததுன்னா அது வந்து கரெக்ட். ஓகேங்களா? ஏன்னா வந்து கண்ணகிக்கு சிலை செய்யறதுக்காக இமயமலையிலேருந்து தான் வந்து கல் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை தான் இங்கே தவறான இணையாக வந்து கொடுத்துருப்பாங்க. சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது இமயமலையாக இருந்ததுன்னா கரெக்டு, இது கைலாயமலை அப்படிங்கிறதுனால தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எல்லொரு சிறப்பில் இமையவர் வியப்ப புல்லொரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஸோ ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய இத்தொடரில் உள்ள துகிர் என்பதன் பொருளை தேர்ந்தெடுக்க. துகிர் ஸோ அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பவளம். ஸோ ஆப்ஷன் சி பவளம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்படும் நூல் எது? இது வந்து ரிப்பீட்டடா அதிகமாக கேட்ட கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்படும் நூல் எது? ஸோ ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான தொடரை கண்டறிக. இரட்டை காப்பியம் என்பன. ஆப்ஷன் ஏ மணிமேகலையும் சீவக சிந்தாமணியும், ஆப்ஷன் பி சிலப்பதிகாரமும் வளையாபதியும், ஆப்ஷன் சி சிலப்பதிகாரமும் மணிமேகலையும், ஆப்ஷன் டி மணிமேகலையும் வளையாபதியும். ஸோ இரட்டை காப்பியம் என்பன ஆப்ஷன் சி சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. குடிமக்கள் வரலாறு ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகிறது. அப்படி அமைவது எந்த நூல்? ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுவதும் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் தான். குடிமக்கள் வரலாறு ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகிறது அப்படிங்கிறது இங்கே கேட்டிருக்கிறாங்க. ஸோ குடிமக்கள் காப்பியம் அப்படிங்கிறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் தான். ஏன்னா மன்னரை பற்றி சொல்லாமல் சாதாரண வந்து பார்த்தீங்கன்னா குடிமக்களை வச்சு ஒரு காப்பியம் அப்படின்னா அது வந்து சிலப்பதிகாரம் தான். மறந்துடாதீங்க. குடிமக்கள் வரலாறு பற்றின காப்பியம்னாலும் சிலப்பதிகாரம் தான், குடிமக்கள் காப்பியம்னாலும் சிலப்பதிகாரம் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். எல்கார் சிலம்பு மணியுடை அரியே இவ்வடிகளில் மணி என்பதன் எதனை குறிக்கும் என்பதை தெரிவு செய்க. எல்கார் சிலம்பு மணியுடை அரியே இவ்வடிகளில் மணி என்பது எதனை குறிக்கும் என்பதை தெரிவு செய்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மாணிக்கம். ஓகேங்களா? ஸோ மாணிக்கம், அதாவது கண்ணகியோட கால் சிலம்புல இருந்தது மாணிக்கம். பாண்டிய மன்னனோட மனைவியோட கால் சிலம்புல இருந்தது வந்து முத்து. ஓகேங்களா? அதில் ஒரு சிலம்பு வந்து காணா போயிடும். ஸோ அப்படி காணா போனதுனால இவங்க புகார் நகரத்திலிருந்து எங்கே பண்ணுவாங்க, கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு போவாங்க. ஓகேங்களா? அப்போ
செலவுக்கு பணம் இருக்காது அப்படிங்கிறதுக்காக தன்னோட கால் சிலம்பை வந்து கண்ணகி வந்து கலட்டி கொடுப்பா. அதை எடுத்துகிட்டு போய் தான் கோவலன் வந்து பொற்கொள்ளன்ட்ட போயிட்டு விற்க போவான். ஸோ அதை வந்து பார்த்தோன்னையுமே இது தொலைந்து போன அரசியோட சிலம்பு தான் அப்படிங்கிற மாதிரி தான் பிரச்சனையை ஆரம்பிக்கும். ஸோ அதை வச்சு தப்பாக முடிவு பண்ணி கோவலனை வந்து கொன்றுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து கண்ணகி சொல்கிற வார்த்தை எல்கார் சிலம்பு மணியுடைய அரியே அப்படிங்கிறது சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ இது வந்து கண்ணகியோட கால் சிலம்பில் இருக்கிறது மாணிக்கம், பாண்டியனோட மனைவியோட கால் சிலம்பில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முத்து. இதை மறக்கவே கூடாது. இதுவுமே வந்து அதிகமான ரிப்பீட்டட் கொஷின்ஸாக வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வருவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. இரட்டை காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம். கரெக்ட். சிலப்பதிகாரம் ஒரு சமண காப்பியம். கரெக்ட். அதுக்கு அடுத்தது தமிழில் தோன்றிய முதற் காப்பியம் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார். இது தப்பு. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். இதுதான் வந்து பொருந்தாத வெற்று. ஓகேங்களா? சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார் அப்படிங்கிறது தவறு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. காதர் கணவனை கண்டால் அவள் வாயில் தீதரு நல்லுரை கேட்பேனே ஈதொன்று இவ்வடிகள் இடம்பெறும் நூல் எது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று கண்ணகி காதை, சிலப்பதிகாரம், உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள், ராமகாதை. கம்பர் எழுதின ராமாயணத்துக்கு கம்பர் வச்ச பேரு ராம அவதாரம். இந்த இடத்துல ராம காதைன்னு இருக்கு, அதுவுமே தவறு. சிலப்பதிகாரத்துக்கு வழங்கும் வேறு சிறப்பு பெயர்னா சிலப்பதிகாரம்னே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பார்க்கறதுலயே 3வது தடவை ரிப்பீட் ஆகுது உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படிங்கிற இந்த வார்த்தைகள். ஓகேங்களா? எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நாடகமேத்தும் நாடக கணிகை என்று அழைக்கப்படுபவர் யார்? நாடகமேத்தும் நாடக கணிகை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மாதவி. நெக்ஸ்ட் கொஸ்டின். சிலப்பதிகாரத்திற்கு உரையாசிரியரின் உரை நூல் முழுமைக்கும் உள்ளது. சிலப்பதிகாரத்திற்கு உரையாசிரியரின் உரை நூல் முழுமைக்கும் உள்ளது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இளம்பூரணார், ஆப்ஷன் பி அடியாருக்கு நல்லார், ஆப்ஷன் சி நாமு வேங்கடசாமி நாட்டார், ஆப்ஷன் டி அரும்பத உரைக்காரர். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நாமு வேங்கடசாமி நாட்டார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சிலப்பதிகாரம் தமிழில் முதலில் தோன்றிய காப்பியமாகும். இதனை குடிமக்கள் காப்பியம் என அறிஞர் போற்றுவர். ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஸோ இதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா? ரீசெண்டாக வந்த கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு இதுக்கான கேள்வி, அதாவது முதல்ல விடை வந்து கொடுத்துருவாங்க. முதல்ல வந்து விடை வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த விடைக்கேற்ற வினா அப்படிங்கிற அந்த தலைப்பில் வந்து வரும். ஓகேங்களா? சிலப்பதிகாரம் தமிழில் முதலில் தோன்றிய காப்பியமாகும். இதனை குடிமக்கள் காப்பியம் என அறிஞர் போற்றுவார். ஸோ இதுக்கான கேள்வி எப்படி இருக்குது, வினா எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அறிஞர் எதனை போற்றுவார்? தமிழில் முதலில் காப்பியம் தோன்றியது. அதுக்கு அடுத்தது குடிமக்கள் காப்பியம் என்றால் என்ன? அதுக்கடுத்தது தமிழில் குடிமக்கள் காப்பியம் என அறிஞர் போற்றியது எந்த நூல்? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆடல் மகள் மாதவி பெற்ற பட்டம். ஆடல் மகள் மாதவி பெற்ற பட்டம். நாட்டிய பேரொளி, ஆப்ஷன் பி ஆடலரசி, ஆப்ஷன் சி ஆடல் வல்லான், ஆப்ஷன் டி தலை கோளரிவை. ஸோ ஆப்ஷன் டி தலை கோளரிவை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பற்றுளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல என கூறும் நூல். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இரட்டை காப்பியம் என வழங்கும் நூல்கள். ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின், கேட்குற கொஸ்டின். ஓகேங்களா? சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பொருந்தா இணையை தேர்வு செய்க. திருத்தக்க தேவர், வளையாபதி, நாதகுத்தனார், குண்டலகேசி. அதுக்கு அடுத்தது ஆப்ஷன் சி இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம், ஆப்ஷன் டி சீத்தலை சாத்தனார் மணிமேகலை. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். திருத்தக்க தேவர், வளையாபதி. மற்றதெல்லாம் அவங்களோட ஆசிரியர் யாரு அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் தவறா இருக்கு. திருத்தக்க தேவர், வளையாபதி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அல்லலுற்று ஆற்றது அழுவாளை கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார் எல்லாரும் தாம் மயங்கி இப்பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். ஸோ பாடல் வரிகள் அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ கம்பராமாயணமாக இருக்கட்டும், சிலப்பதிகாரமாக இருக்கட்டும், இதில் எப்படி கேட்பாங்கன்னா இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் அப்படிங்கிறது கேட்பாங்க. கம்பராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கூற்று யார் யார்கிட்ட சொன்னது, பாடல் வரியை கொடுத்து இது யார் யார்கிட்ட சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ பாடல் வரி அப்படிங்கிறது இந்த ரெண்டையும் சிலப்பதிகாரத்துலேயும் கம்பராமாயணத்துலையும் படிச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. இளங்கோவடிகள். ஸோ அதுக்கு ஏ பாருங்க, இளங்கோவடிகளை பற்றின கூற்று. ஓகேங்களா? இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் இதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லணும். சேர மரபை சார்ந்தவர். அதுக்கு அடுத்தது சிலப்பதிகாரத்தை இயற்றியவர். அடிகள் நீரே அருள்க என்று கூற்றுக்குரியவர். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர். இது எல்லாமே வந்து பொருந்தும். சேர மரபை சார்ந்தவர் கரெக்டு, சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் கரெக்டு, அடிகள் நீரே அருள்க அப்படிங்கிறது சீத்தலை சாத்தனார் வந்து பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகளை பார்த்து சொல்லுவார். அடிகள் நீரே அருள்க என்று கூற்றுக்குரியவர் அப்படிங்கிறது இதுவும் கரெக்டு. அதுக்கு அடுத்தது நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் அப்படிங்கிறது கூறியவர் இளங்கோவடிகள். அப்போ ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பை பற்றியும் கூறும் நூல். மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் கூறும் நூல் ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் எது? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் தான். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், சிலப்பதிகாரம். அதுக்கு அடுத்தது, கோவலன் தன் தீது இழல் என்று யாரை குறிப்பிடுகிறான்? கோவலன் தன் தீது இழல் என்று யாரை குறிப்பிடுகிறான்? ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மாதவி. ஸோ அதுக்கு அடுத்தது, கூற்று 1 கூற்று 2. கூற்று 1 சிலப்பதிகாரமும் மணிமேகலம் இரட்டங்காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றது. அது கரெக்ட். ஓகேங்களா? அடுத்தது கூற்று 2 பாருங்க, சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டது. ஸோ இது வந்து கரெக்ட். அப்போ ஆப்ஷன் பி கூற்று 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அறுவர் கிளைய நங்கை இறைவனை ஆடல் கண்டருளிய நங்கை எனப்படுபவள் யாழ்? அறுவர் கிளைய நங்கை இறைவனை ஆடல் கண்டருளிய நங்கை எனப்படுபவள் யார்? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பிடாரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தண்டமிழ் ஆசான் என யாரை பாராட்டினார்? தண்டமிழ் ஆசான் என ஆக்சுவலாக தண்டமிழ் ஆசான் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார். ஓகேங்களா? தண்டமிழ் ஆசான் என யாரை பாராட்டினார்? ஸோ இது வந்து இளங்கோவடிகள் வந்து சீத்தலை சாத்தனாரை பாராட்டுவார். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனாரை. அதுக்கு அடுத்தது பாருங்க, ஆப்புத்திரன் நாடு அடைந்த காதை மணிமேகலையில் டேஸ் காதையாக உள்ளன. ஆப்புத்திரன் நாடு அடைந்த காதை மணிமேகலையில் டேஸ் காதையாக உள்ளன. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 24வது காதை. ஓகேங்களா? 24வது காதை. நெக்ஸ்ட் கொஸ்டின், யாருடைய அறிவுரைப்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதலில் பிச்சை ஏற்றாள்? யாருடைய அறிவுரையின்படி
ஆதிரையிடம் மணிமேகலை முதலில் பிச்சை ஏற்றாள். ஸோ அதுக்கான ஆன்சர் பாருங்க. ஆப்ஷன் ஏ கவுந்தி அடிகள், ஆப்ஷன் பி மாதவி, ஆப்ஷன் சி அரவண அடிகள், ஆப்ஷன் டி கண்ணகி. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அரவண அடிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், அரவண அடிகள் அறிவுண்டாகுக என யாரை எல்லாம் வாழ்த்தினார்? அரவண அடிகள் அறிவுண்டாகுக என யாரை எல்லாம் வாழ்த்தினார்? ஆப்ஷன் ஏ அரசமாதேவி, தோழியர் கூட்டம், ஆப்ஷன் பி சித்ராவதி, ஆப்ஷன் சி மணிமேகலை, ஆப்ஷன் டி அனைவரையும். ஸோ இதுக்கான ஆன்சர் அனைவரையும். நெக்ஸ்ட் கொஸ்டின், தண்டமில் ஆசான் என்று இளங்கோவடிகளால் பாராட்டப்பட்டவர் யார்? இது ஏற்கனவே பார்த்தது, ரிப்பீட்டடாக வந்திருக்கு பாருங்க. தண்டமில் ஆசான் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தண்டமில் ஆசான் என்று இளங்கோவடிகளால் பாராட்டப்பட்டவர் ஆப்ஷன் பி சீத்தலை சாத்தனார். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், முதல் சமய காப்பியம் எது? முதல் சமய காப்பியம் எது? ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மணிமேகலை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், தண்டமில் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் யார்? தண்டமில் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் யார்? ஸோ ஆப்ஷன் பி இளங்கோவடிகள். மணிமேகலை குறிப்பிடும் குற்றங்கள் எத்தனை? மணிமேகலை குறிப்பிடும் குற்றங்கள் எத்தனை? ஸோ ஆப்ஷன் சி 10. ஓகேங்களா, மணிமேகலை குறிப்பிடும் குற்றங்கள் 10. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, உரிய விடையை தேர்ந்தெடுத்தெழுதுக அடிகள் நீரே அருள்க என்றவர் யார்? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனார் தான் இளங்கோவடிகளை பார்த்து அடிகள் நீரே அருள்க அப்படின்னு சொல்லுவார். ஓகேங்களா, சீத்தலை சாத்தனார். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாதப்பீடிகை உள்ள இடம் எது? ஆப்ஷன் ஏ வஞ்சிமாநகர், ஆப்ஷன் பி மணிபல்லவத் தீவு, ஆப்ஷன் சி ஆபுத்திரன் நாடு, ஆப்ஷன் டி சேரநாடு. ஆப்ஷன் பி மணிபல்லவத் தீவு. நெக்ஸ்ட் கொஸ்டின், அறிவு உண்டாகு என வாழ்த்தியவர் யார்? ஸோ இதுக்கான ஆன்சர் அரவண அடிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த நூலும் அதோட ஆசிரியரும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, மணிமேகலை. மணிமேகலையோட ஆசிரியர் யாரு? சீத்தலை சாத்தனார். அடுத்தது தேவாரம் சுந்தரர், சீராபுராணம் உமறு புலவர், ரச்சனைய யாத்திரிகம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணபிள்ளை. நெக்ஸ்ட் கொஸ்டின், சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மணிமேகலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், முற்பிறப்பினை உணர்ந்தவளாக குறிப்பிடப்படுபவள் யார்? முற்பிறப்பினை உணர்ந்தவளாக குறிப்பிடப்படுபவள் யார்? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மணிமேகலை. ஸோ இதுக்கு அடுத்தது, தண்டமில் ஆசான் என்று பாராட்ட பெற்றவர் யார்? தண்டமில் ஆசான் என பாராட்டப்பட்டவர் சீத்தலை சாத்தனார். இது திரும்ப கேட்டுட்டே இருக்கக்கூடிய கொஸ்டின். அதுக்கு அடுத்தது, இயற்படு பொருளால் கண்டது மறந்து முயற்கோடுண்டென கேட்டது தெளிதல். இயற்படு பொருளால் கண்டது மறந்து முயற்கோடுண்டென கேட்டது தெளிதல். இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மணிமேகலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், மணிமேகலை அமுத சுரபியை பெற்றிட உதவியவர் யார்? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தீவதிலகை. நெக்ஸ்ட் கொஸ்டின், தண்டமில் ஆசான் என இளங்கோவடிகளால் போற்றப்பட்டவர் யார்? சீத்தலை சாத்தனார். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சீத்தலை சாத்தனாருக்கு தொடர்பில்லாத தொடரை கண்டறிக. ஆப்ஷன் ஏ கூல வாணிகம் செய்தவர், ஆப்ஷன் பி மதுரையில் வாழ்ந்தவர், ஆப்ஷன் சி முதற்சங்க புலவர்களில் ஒருவர், ஆப்ஷன் டி இளங்கோவடிகளின் உற்ற நண்பர். இது மூணும் கரெக்ட். இதுதான் தொடர்பே இல்லாத தொடர். ஓகேங்களா, அப்ப ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர்.
நெக்ஸ்ட் கொஸ்டின், அடியாருக்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகிறது? ஆப்ஷன் பி மகேஸ்வர பூசை. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல். அப்ப சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது பார்ட் 1னா, ஸோ அதோட பார்ட் 2 அப்படின்னு கருதப்படுற நூல் எது? ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், மணிமேகலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், மணிமேகலையின் தோழி யாரு? மணிமேகலையின் தோழி. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், சுதமதி. எல்லாம் பார்த்துக்கோங்க, மணிமேகலையின் தோழி அப்படிங்கிறத கேட்பாங்க. மாதவியோட தோழி யாரு? அதே போல வந்து பார்த்தீங்கன்னா கண்ணகியோட தோழி. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வந்து அதிகமாக கேட்பாங்க. மணிமேகலையின் தோழி சுதமதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கவுந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி? ஆப்ஷன் ஏ சமண துறவி, ஆப்ஷன் பி பௌத்த துறவி, ஆப்ஷன் சி இஸ்லாமிய துறவி, ஆப்ஷன் டி சைவ துறவி. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர், சமண துறவி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பட்டிமண்டபம் என்பது சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் என்று கூறும் நூல் எது? ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், மணிமேகலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இளங்கோவடிகள் தண்டமில் ஆசான் சாத்தன் நற்புலவன் என்று யாரை பாராட்டியுள்ளார்? இது அப்படியே திரும்ப ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின் பாருங்க. சீத்தலை சாத்தனார. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அறம் எனப்படுவது யாதன கேட்பின் மறவாது இது கேள். மண்ணுபார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுளும் இவ்வடிகள் இடம்பெறும் நூல் எது? இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி மணிமேகலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், தண்டமில் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார்? 10 வருஷத்து கொஸ்டின் பேப்பர் எடுத்தோம்னா எத்தனை தடவை இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருப்பாருங்க. ஆப்ஷன் டி சித்தலை சாத்தனார். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் முறையிலும் கொடுப்பது எதுவே மணிமேகலை சுட்டுகிறது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அறம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூலவாணிகம் செய்தவர் இதுல யாரு? ஆப்ஷன்ல இந்த ஆப்ஷன்ல யார்? இளங்கோவடிகள் கிடையாது, பரணர் கிடையாது, கம்பர் கிடையாது, சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனாரோட பேரே வந்து பாத்தீங்கன்னா கூலவாணி சீத்தலை சாத்தனார் அப்படிங்கிறது வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியா வந்து மறக்கவே மறக்காது. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், உரைவாட்டு மடை என்னும் தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்றுள்ள நூலை இயற்றியவர் யார்? ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர், இளங்கோவடிகள். நெக்ஸ்ட், மணநூல் என புகழ் பெற்றது சீவக சிந்தாமணி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சூழ்ந்து மாமயிலாடி நாடகம் துலக்குறுத்தனவே இடம்பெற்றுள்ள காப்பியம், இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள காப்பியம் எது? ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்ஷன் ஏ மணிமேகலை, ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம், ஆப்ஷன் சி சீவக சிந்தாமணி, ஆப்ஷன் டி குண்டலகேசி. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்ஷன் சி சீவக சிந்தாமணி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிந்தாமணியை என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் சி சீவகன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பொருத்தமான விடையை தேர்க. ஆப்ஷன் ஏ சிறுபஞ்சம் மூலம், ஆப்ஷன் பி குடும்ப விளக்கு, ஆப்ஷன் சி சீவக சிந்தாமணி, ஆப்ஷன் டி குறுந்தொகை. ஸோ சிறுபஞ்சம் மூலம் அதுக்கு நேரம் என்ன கொடுத்துருக்காங்க? காப்பிய இலக்கியம், அதுக்கு அடுத்தது சங்க இலக்கியம், அடுத்தது அரை இலக்கியம், அடுத்தது தற்கால இலக்கியம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சிறுபஞ்சம் மூலம் அப்படிங்கிறது என்ன? சிறுபஞ்சம் மூலம் அரை இலக்கியம். ஓகேங்களா? ஸோ ஏக்கு வந்து 3. அதுக்கு அடுத்தது குடும்ப விளக்கு, குடும்ப விளக்கு அப்படிங்கிறது தற்கால இலக்கியம். அடுத்தது சீவக சிந்தாமணி, சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது காப்பிய இலக்கியம். அடுத்தது குறுந்தொகை சங்க இலக்கியம். ஓகேங்களா? ஸோ இதான் ஆன்சர். ஸோ அப்போ 3, 4, 1, 2 ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என பாடியவர் யார்? ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதியார். நெக்ஸ்ட் கொஸ்டின், சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு எந்த சொல்லால் அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர், இளம்பகம். இளம்பகம் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று காப்பியம் படைத்தவர் யார்? ஸோ அதுக்கு ஆப்ஷன் பி இளங்கோவடிகள்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் தான் நாடகம் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல். நெக்ஸ்ட் கொஸ்டின், கண்ணகி சினம் தணிந்து துயரமே வடிவாய் சேர நாட்டில் ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்களிலிருந்து தேவருலகம் சென்றாள்? ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்ஷன் பி 14 நாட்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம். சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம், புகார் காண்டம் இருக்கு, மதுரை காண்டம் இருக்கு, வஞ்சி காண்டம் இருக்கு, ஆரண்ய காண்டம் அப்படிங்கிறது இல்லை. ஸோ ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். 1 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இரட்டை காப்பியங்கள் என்பது, இதுவும் வந்து ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின், சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஐஞ்சிறு காப்பியங்கள் என்னும் வகைப்பாட்டில் இல்லாத நூல் எது? ஆப்ஷன் ஏ நாககுமார காவியம், ஆப்ஷன் பி நீலகேசி, ஆப்ஷன் சி குண்டலகேசி, ஆப்ஷன் டி சூளாமணி. ஆப்ஷன் சி குண்டலகேசி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கூற்று 1 நீலகேசி ஒரு சமண சமய காப்பியம். கரெக்ட். அடுத்தது கூற்று 2 குண்டலகேசி என்னும் நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்டது நீலகேசி. இதுவும் கரெக்ட். அப்ப கூற்று 2ம் சரி. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, குண்டலகேசியின் கதை தலைவி குண்டலகேசி அவளின் வேறு பெயர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கைகேயி, ஆப்ஷன் பி இது ஓகேங்களா. ஆப்ஷன் பி சுமத்திரை, ஆப்ஷன் சி பத்தரை, ஆப்ஷன் டி மாதவி. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பத்தரை. ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம 2014 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வருஷத்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரோட ஒரிஜினல் கொஸ்டின்ஸ், அதுவும் 50 காப்பியங்கள் 5 காப்பியங்கள்ல இருந்து ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கூட நம்ம ஸ்கிப் பண்ணாம இந்த 50 காப்பியம் மற்றும் சிறு காப்பியம் இதுல இருந்து வந்த கொஸ்டின் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கிறோம். கண்டிப்பா உங்களோட ரிவிஷனுக்கு, உங்களோட குயிக் ரிவிஷனுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் வந்து மேக்ஸிமம் கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி. இந்த மாதிரி உங்களுக்கு 10 வருஷத்தோட கலெக்ஷன் வந்து எந்த டாபிக் வேணும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்தது அந்த வீடியோ வந்து கொடுப்போம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி.